இந்த ரைஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரைஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் செவந்து வர டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. கூடவே ஒரு 6லேருந்து 7 காஷ்மீர் மிளகாய் இதையும் சேர்த்து லைட்டாக சூடு ஏற்றிடுங்க. அவ்வளோதாம்மா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். 2 மீடியமான சைஸ் தக்காளி எடுத்து அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த அளவுக்கு நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 குடமிளகாய் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். குடமிளகாயோட கலர் மாறக்கூடாது, அதே போல் தக்காளியோட கலரும் அப்படி இருக்கட்டும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு 2-3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, நீங்கள் மசாலா அதிகமாக அரைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ரைஸ் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் கரெக்டான அளவு தான் அரைச்சிருக்கேன், அதனால ஃபுல்லாகவே நான் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, ரைஸ் வடிக்கும் போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இதில் பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்து லைட்டாக பெரட்டி விட்டால் போதும். ஏன்னா நம்ம மசாலா ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சோம். அவ்வளோதாம்மா, நம்ம ரைஸ் கலந்துக்கலாம். நான் தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இந்த ரைஸ் எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இது மேலவே பொடியை நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. ரைஸ் வடிக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வடித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மசாலா அதிகமாக இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நான் இருக்கிற ரைஸை எல்லாத்தையும் சேர்த்துட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேலவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கம்மா, பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு. அதே போல் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா, ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி.